இந்த பிள்ளைக்கு 7 மாதம் வயதில் புள்ள இருக்குங்கிறாங்க. பாவம். ஏன் ஒரு பிள்ளை வந்து அன்ஆத்தரைஸ்டு அட்ரஸோட எதுக்கு ஒரு புள்ள பிறக்கணும்? இங்கே ஒரு ஃபெயிலியர் ஆகிடுது. அடுத்த வாட்டி ஒரு வாழ்க்கை கிடைக்குது. அது எவ்வளோ கவனமாக நம்ம எடுத்து வச்சு ப்ளே பண்ணுவோம். அவனா வயிற்றில் புள்ள வச்சு சுற்றிட்டு இருக்காரு. மாதம்பட்டி வயிற்றில் புள்ள இருக்கா? மாதம்பட்டி தான் பிள்ளையே இல்லைங்கிறாப்புல. எனக்கு அதான் ரொம்ப கஷ்டம். ஒரு அனாதை புள்ள மாரி அந்த புள்ள பிறப்புலேருந்து அவமானப்படணுமா? அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்துட்டு என்னுடைய குழந்தைக்கான ஒரு நியாயத்தை தான் கேட்கணுன்றதுக்காக முன்னாடி வந்திருக்கேன். குழந்தை என்ன வரல, ஃபைட் பண்றேன். பிறக்கிற வரைக்கும் அது குழந்தையா கணக்கில் சேர்க்கப்படாது. சட்டமாக தான் சொல்லுது. குழந்தைக்கு சிசுக்கு என்ன நியாயம் வேணும்? அந்த சிசுவுக்கு ஒரு இனிஷியல் வேணும். என்னுடைய சிசுவுக்கு ஒரு அப்பா வேணும். ஏன் 7 மாதம் வரை என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மாங்காய் கடிச்சிட்டு இருந்தீங்களா? மாதம்பட்டி மாதம்பட்டியில் மாதம்பட்டி கேட்க தெரியலையா? ஆரம்பத்தில் வந்துட்டு குழந்தை வேணும்னு சொன்னது மாதம்பட்டி அவர்கள் தான். ஆமாம், அவர் குழந்தை பெரிய குழந்தை மேலே ஆர்வம். முதல் தான் புள்ள இருக்கு அந்த ஆளுக்கு. ஏங்க அவமானப்படுத்திக்கிறீங்க? உங்களை நீங்களே ஏங்க அவமானப்படுத்துறீங்க? நீங்கள் காதல் இருங்க. இது பேர் வந்து காதல் கிடையாது. இது பச்சை காமம். அப்போ இது கம்ப்ளீட்டா வந்து மாதம்பட்டி ட்ராப் பண்ணுன்றதுக்காக மட்டுமே. அப்புறம் வேற என்ன? மாதம்பட்டி கல்யாணம் ஆனவனு தெரியும். நீ பிளே பாய்ங்கிற 1000 இடத்துல பிளே பாய் பண்ண வரல, நீனு ஒருத்தி, அவ்வளோதானே. வேற என்ன? இப்போ அந்த பிளே பாய் அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஏன் போய் விடணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை சார்? நல்லா கேளுங்க, சவுண்டாக கேளுங்க. கல்யாணத்தப்ப எடுத்த வீடியோவா? புள்ள குட்டியெல்லாம் வளர்ந்த பிறகு வீடியோ வெளியிடுறாங்க. ஒரு காதலிக்கிறீங்க ஒருத்தவங்க மேலே, அது நண்பனாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், பிடிக்கலையா எவ்வளோ நாகரிகமாக பிரிஞ்சு போகணுமோ அவ்வளோ நாகரிகமாக பிரிஞ்சு போயிடுது. மாதம்பட்டியோட கான்டாக்ட் தெரியல இவங்களுக்கு. கிறிஸ்டாவுக்கு டோட்டலாக அசிங்கப்படுத்திடலான்னு முடிவு எடுக்கிறாங்க. அவர் டயல் பண்ண பிரதமர் பேசுவார் தெரியுங்களா? மாதம்பட்டி ஒரு நாள் இவங்களை ஏற்றுக்க மாட்டார். சிஎம் செல்லுக்கே வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எனக்கு வந்துட்டு ஸ்டாலின் சார் எனக்கு ஒரு நீதி வாங்கி. ஸ்டாலின் சார் இல்லை, ஸ்டாலின் அப்பா. எனக்கு வாங்கி தானே இதெல்லாம். இதான் வேலையா முதலமைச்சருக்கு? எனக்கு வேணாம் காசு, ஆனால் என் குழந்தைக்கு வேணும். அப்புறம் இப்போ என்ன நீதி கேட்குறாங்க? ஏங்க யாராவது செட்டில்மெண்ட்டுக்கு வந்தால் செருப்பாடி பண்ணாங்கல்ல, அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள். அது முதல்ல அதை கேட்போமே, என்ன வேணும்?